எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெடிசனுமே எடுக்காம டெய்லி லைஃப் ஸ்டைல்லையும் உங்களோட ரெகுலரான ஃபுட் ரொட்டீன்லையும் எப்படி உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணலாங்கிறதான் பார்க்குறோம். இதுக்கு ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் தான் கொடுக்க போறேன். நிறைய பேசல, கம்மியா கிறிஸ்பாவே பேசி முடிச்சிடுறேன். யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்த அம்மா, அப்படியே பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை பெத்து இப்பதான் 1 மாசம் ஆகுது, 20 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இம்யூனிட்டி இருக்கும். அண்ட் நார்மலாவே ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே, தைராய்டு இருக்கிறவங்க, சொரியாசிஸ் இருக்கிறவங்க, ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, SLE சிஸ்டமிக் லூபஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நார்மலாவே ஏதாவது ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறவங்க, அதே மாதிரி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது இருமல் தும்மல் சளி வந்துடும், தும்மிக்கிட்டே இருப்பா, அடிக்கடி ஃபீவர் வருது, எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலே தொண்டை வலிக்குதுன்னு சொல்றா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்க முடியல இந்த உடம்புக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறவங்க வீட்லயே ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப்ல எப்படி உங்களை ரெடி பண்ணலாம்னு பாப்போமா? முதல் விஷயம், இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிற 2 ஃப்ரீயான மெடிசன் என்ன சொல்லுங்க? ஒன்னு சூரிய வெளிச்சம், இன்னொன்னு மூன் லைட். டெய்லி சூரியன் உதிக்குது இல்ல, அந்த உதிக்கிற டைம் நீங்க வந்துட்டு ஒன்னா சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். அப்படி இல்ல மேம் அப்பெல்லாம் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6:30க்கு ஷார்ப்பா எந்திரிச்சு 6:30ல இருந்து 8 o'clock வரைக்கும் இருக்கிற வெயில்ல வந்துட்டு இள வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வெயில் வந்துட்டு ஈவினிங் 5 o'clockல இருந்து 6:30 வரைக்கும் இருக்கிற வெயில். இந்த 2 இள வெயில்ல வந்துட்டு நீங்க உங்களோட உடம்பு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes போய் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஹார்ஷான சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஸ்கின் கேன்சர் வந்துடும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும், அப்பெல்லாம் வரவே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷான சன்லைட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆக போறது இல்ல. நல்ல இம்யூனிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா காலை வெயில்ல உங்களோட உடம்ப போய் காமிச்சே ஆகணும். அப்படி காட்டும் போது மொத்தமா ஒரு நைட்டி போட்டு ஒரு ஷாலை போட்டு ஃபுல்லா மூடிட்டு போக கூடாது. மேக்ஸிமம் உங்களோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு ஓப்பனாவே சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு போறது, கை ஃபுல்லா கால் ஃபுல்லா தெரியுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நடக்கிறது. லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த மாதிரி போட்டு நடக்கலாம். இல்ல மேம் நான் வந்துட்டு முட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கு எனக்கு, என்ன டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி சன்லைட்ல உட்கார சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வீட்டுல பால்கனியோ காரிடோரோ முன்னாடி வரண்டாலாம் இருந்தது அப்படின்னா காலில் ஒரு ஆயில் போட்டு கையில எல்லாம் ஆயில் போட்டு ஸ்லீவ்லெஸ் நைட்டிஸ் போட்டுட்டு முட்டி வரைக்கும் உங்களோட துணியை வந்துட்டு மேலே ஏற்றி விட்டு சன்லைட் எக்ஸ்போஷர்ல நீங்க தாராளமா ஒரு 20 to 25 minutes உட்காரலாம். இது உங்களோட இம்யூனிட்டியை பயங்கரமா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ செலவே இல்லாம ஒரு விஷயம் பார்த்துட்டோம், கரெக்டான விட்டமின் டி எக்ஸ்போசிங் டைம்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, மைக்ரேன் இருக்கு, இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த விட்டமின் டி எக்ஸ்போஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரீ மெடிசனா இருக்கிறதுனால அலட்சியமா விட்டுறாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு உணவு நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். 3 வேளையும் என்னென்னலாம் நல்ல உணவுகள் சாப்பிடணுங்கிறத நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். ஆனா அந்த உணவுகள் இருக்கிற எல்லா சத்தும் என் உடம்புல போய் சேரணும் மேம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா none other than கீ இன்டேக் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், எது கழிச்சு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி கிரானிக் அல்சர் இருக்கிறவங்க அவங்க மட்டும் கீ எடுத்துக்க வேணாம். சாப்பிட்டோனே நான் மோஷன் போயிடுவேன், நான் சாப்பிடுவேன் 10 நிமிஷத்துல மோஷன் போயிடுவேன், இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கட் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கீ இன்டேக் வேணாம். மற்றவங்க எல்லாருமே நீங்க கீ எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி யார் எடுத்துக்கலாம் தெரியுமா? வெயிட் ஏத்தணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க 2 பேருமே எடுத்துக்கலாம் கீ. அது வந்துட்டு அந்த மாதிரி தான் உங்க உடம்புல போய் ஒர்க் ஆகும். ஏன்னா கீ வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஃபேட் பர்னர். கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு கூட நாங்க நெய் கொடுத்து தான் கொலஸ்ட்ராலே ரெடி பண்ணுவோம். நம்ம பேஷண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, ஆமா நான் டாக்டர் கிட்ட போனேன், இந்த மாதிரி நெய் எடுக்க சொன்னாங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீ வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் as a fat burner also. அண்ட் நான் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே உடம்புலேயே ஒட்ட மாட்டேங்குது மேம், நான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன் லாஸ்ட் 2 years ஆனா இன்னுமே என்னோட சிபிசி வேல்யூஸ்ல என்னோட ஹெச்பி பார்த்தோம் அப்படின்னா 12 இருக்க வேண்டிய இடத்துல 7 தான் இருக்கு, 8 தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி கீ எடுத்துக்கலாம். இன்னொன்னு முக பொலிவே இல்லாம ரொம்ப டல்லா இருக்கேன், நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன், நான் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒரு தெளிவே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கீ எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்துட்டு சொரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க கீ எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாருமே இந்த கீ எடுக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா கீ வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்டா ஒர்க் பண்ணும். கேட்டலிஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வதக்குறோம், நல்லா ஸ்பீடா வதங்கணும்னா என்ன பண்ணுவோம்? உப்பு போடுவோம் இல்லையா? உப்பு போட்டா டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடா வதங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரிதான் உங்க சாப்பாடு 3 வேளையும் நீங்க எடுக்கிற ஃபுட் வந்துட்டு உங்களோட பாடிக்குள்ள நல்லாவே அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் கீ எடுத்து அதை மெல்ட் பண்ணுங்க. டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் பண்ணுங்க. டபுள் பாயில் மெத்தட்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அது மேல ஒரு கிண்ணம் வச்சு அந்த கிண்ணத்து மேல வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் கீயை போட்டு அதை டபுள் பாயில் பண்ணும்போது அது உருகி வரும். அதை எடுத்து நீங்க குடிச்சிட்டு ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் வந்துட்டு குடிச்சுக்கோங்க. குடிச்ச உடனே நம்ம வந்துட்டு வாக்கிங் போகணுமான்னு கேட்டா இல்லவே இல்லை. அந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்க பண்ற ஒர்க்லயே வந்துட்டு அது டைஜஸ்ட் ஆகி முடிஞ்சிடும். இந்த கீ மெத்தட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்பதான் பண்ண போறேன்னு சொல்றவங்க வந்துட்டு
வந்துட்டு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எப்படி பண்ணாலும் கீனால உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கவே நடக்காது, நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். முடிஞ்சா வீட்ல இருந்து நீங்களே நல்ல நெய் எடுத்து செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிராமங்கள்ல இருந்தோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தோ கீ வந்துட்டு சுத்தமா வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான நெய்யா இருந்தா நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்றதுக்கு வந்துட்டு நெய் உதவும். மூணாவது விஷயம் வந்துட்டு நான் ஒரு 5 உணவு பொருள் சொல்றேன். இப்போ நான் சொல்ற எல்லா உணவும் வந்துட்டு நீங்க கூகுள்லயோ சாட் ஜிபிடிலோ போட்டா அது ஒரு நார்மலான ஃபுட் மாதிரி தான் அவங்க வந்துட்டு பேசுவாங்க. ஆனா உணவே மருந்தை பற்றி படிச்ச எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது. நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்துட்டு சூப்பர் ஃபுட்னு சொல்லும்போது கீழே கமெண்ட்ல சூப்பர் ஃபுட்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னாங்க. எனக்கே அப்படியா அப்படின்னு இருந்தது. பட் ஸ்டில் ஒரு உணவுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ நம்மளோட கட் வந்துட்டு கிளீன் ஆகுது, நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகுது, நம்மளோட லிவருக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது ஒரு உணவு பொருள்னால அப்படின்னா அது எல்லாமே சூப்பர் ஃபுட்ஸ்குள்ள தான் வரும். ஸோ நான் என்னோட ப்ராக்டிஸ்ல வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்துட்டு ஒரு 5 வெரி வெரி சூப்பர் ஃபுட் சொல்றேன். இதை உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஈவினிங் ஒரு 5 மணியோ இல்லைனா ஸ்நாக் ஐட்டமா வந்துட்டு இந்த 5 பொருளையும் சேர்த்துக்கோங்க. முதல் விஷயம் தேன் நெல்லிக்காய். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், காயக்கல்ப மூலிகை, ஔவையார் கொடுத்த நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தேன் நெல்லிக்காய் வந்துட்டு நிறைய இம்யூனை வந்துட்டு ரிச் பண்ணி கொடுக்கும். நெல்லிக்காய் வந்துட்டு வெறுமனே எடுக்காம தேன்ல ஊற வச்சு 48 days அந்த ஊற வச்ச ப்ராசஸ் நடக்கும் இல்லையா. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஹனி ஆம்லா ப்ரிப்பேரிங் மெத்தட்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. ஒன்னா நீங்களே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க கிட்ட நீங்க தாராளமா வாங்கி ஆன ரெகுலர் பேசிஸ் கிட்ஸா இருக்கட்டும், முன்னாடி சொன்னல யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்யூன் கம்மியா இருக்கிறவங்க அவங்க இதை எடுக்கலாம். டெய்லி ஒன்னு வெறும் வயிற்றுல எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. உணவுக்கு பின் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு கிட்ட வந்துட்டு எல்லாத்த விட ஒரு கியூட்டான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சின்ஸ் இட் இஸ் ஸ்வீட் இன் நேச்சர், சித்தா பொறுத்த வரைக்கும் இனிப்பு சுவையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இனிப்பு அறவே தவறுங்க, 0 சுகர்ல இருங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு மற்ற மருத்துவங்க. ஆனா நம்மளதுல வந்துட்டு இனிப்பு என்னைக்குமே அறுச்சுவையும் வந்துட்டு கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நம்மளோட உடம்புக்குள்ள போகணும்னு சொல்லுவாங்க. இனிப்பு வந்துட்டு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயத்தினால நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து போறீங்க, இந்த ஒரு மீட்டிங் போறோம் அங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு போகலாம். உங்க மூடே என்ஹான்ஸ் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்ல, சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் ஒரு ஸ்நாக்கா தாராளமா எடுத்துக்கலாம் வித் நார்மல் மெடிகேஷன்ஸ். ஒரு உணவு வந்துட்டு உங்களோட குடல்ல சுத்தம் பண்ணதுனாலே அது சூப்பர் ஃபுட் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன ஆம்லாவும் உங்க குடலை சுத்தம் பண்ணும், இப்ப சொல்ற சக்கரவள்ளி கிழங்கும் ஃபைபர் ரிச்சா இருக்கனால உங்களோட குடல் வந்துட்டு சுத்தம் பண்ணி மோஷன் வராதவங்களுக்கு மோஷன் நீட்டா போற மாதிரி பார்த்துக்கும். இனி நான் சொல்ல போற 3 உணவுகளுமே வந்துட்டு குடல் சுத்தப்படுத்துற உணவுகள் தான். ஸோ உங்களோட கட்டு கிளீனா இருந்துச்சுனாலே பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வேற என்ன பண்ணும், நிறைய நார்ச்சத்து மிகுந்தது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 அப்படின்னு சொல்லிட்டு. விட்டமின் ஏனா உங்களுக்கு வந்துட்டு கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அந்த டக்குன்னு ஆத்தி கொடுத்துரும். அண்ட் கொலாஜன் ரிச் ஃபுட்னு சொல்றாங்க இல்லையா, ஆட்டுக்கால் சூப், போன் பிராத்லாம், அந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒரு கொலாஜன் ரிச் ஃபுட். ஸோ அடிக்கடி எனக்கு பிம்பிள் வருது, எனக்கு வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் வருது, ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின் அப்படின்னா நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை உங்களோட ஸ்நாக்கா மாத்திக்கோங்க. இது வந்துட்டு லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கறனால வயிறை கிளீன் பண்றதுனால சாப்பிட்டோன்னே உப்புசம் வருது, எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, எது கழிச்சு வருதுன்னு சொல்றதும் இது நல்லாவே ரெடி பண்ணி கொடுக்கும். வெயிட்டை ஏத்தணும்னு நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு ஜாஸ்தியா எடுங்க ஸ்நாக்கை. வெயிட்டை இறக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு குவான்டிட்டியில சக்கரவள்ளி கிழங்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இது டைஜஷனுக்கு ரொம்ப லேட் ஆகறதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காம வச்சுக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதை விட ஜாஸ்தியா இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு தான் சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு ஒரு நல்ல சூப்பர் ஃபுட்டா நீங்க ஒரு ரெகுலர் பேசிஸ் கூட எடுத்துக்கலாம். மூணாவது வந்துட்டு கொய்யாக்காய். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, அவகேடோ இருக்கு, இந்த மாதிரி பயங்கரமான ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது கொய்யாக்காய் போய் சொல்றீங்களே அப்படின்னா, கொய்யாக்காயை வந்துட்டு புவர் மேன்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏழைகளின் ஆப்பிள். எல்லாருனாலையும் வந்துட்டு பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. 500 ரூபாய் 600 ரூபாய்க்குலாம், ஏன் 300 ரூபாய்க்கு கூட நம்மளால வந்துட்டு பிரியாணி வாங்க முடியும். ஆனா பழங்கள் வாங்கணும்னா வாய் பேசுவோம். அந்த மாதிரி வாய் பேசுறவங்களுக்கு தான் கொய்யாக்காய் கிலோ 40 ரூபாய் 50 ரூபாய் தான் வருது. நான் நேத்து கூட வாங்கிட்டு வந்தேன். ஸோ கொய்யாக்காய் வந்துட்டு அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். ஆனா ரெகுலர் பேசிஸ் நீங்க உங்களோட ஃபுட்ல வந்துட்டு சேர்த்துக்கலாம். கொய்யாக்காய் என்ன பண்ணும், வயிறு கட்டிக்கிச்சு அப்படின்னா கொய்யாக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில அழகா மோஷன் போயிடும். நமக்கு பிபி பேஷன்ஸ் எடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கவங்க எடுக்கலாம், பிரெயின் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு ஞாபக மருதி ஜாஸ்தியா வருதுன்னா எடுத்துக்கலாம், கால்சியம் சத்துக்கு நீங்க எடுக்கலாம், ஸ்கின் க்ளோ ஆகணும்னா எடுக்கலாம், வாயில துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்றவங்க எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு டைஜஷனே எனக்கு சரியில்லைன்னு சொல்றவங்க கொய்யா இலைகளை வந்துட்டு நீங்க தண்ணியில போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பயங்கர நார்ச்சத்து மிகுந்த ஒரு உணவு அப்படிங்கறனால நீங்க வந்துட்டு செரிமான கோளாறுகள்ல இருக்கிறவங்க தாராளமா அதை எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எடுத்துக்கலாம், ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொய்யா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொய்யா காய்
காய்கள் நிறைய சாப்பிடுங்க. அடிக்கடி எனக்கு இருமல் தும்மல் வந்துட்டே இருக்கிறவங்கன்னு சொல்றது ரெகுலராகவே கண்ட ஃப்ரூட்ஸ், அதாவது ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக டெய்லி ஒரு கொய்யாக்காய் அப்படியே ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது இந்த கொய்யாக்காவை கடிச்சிட்டு சாப்பிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல வெள்ளப்படுதல் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்னா கொய்யாக்காய் வந்துட்டு நேச்சுரலாவே ஒரு குளிர்ச்சியின் மிகுந்த ஒரு உணவு. அதனால வெள்ளப்படுதல் இருக்கிறவங்க, உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க, உடல் துர்நாற்றம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கால்சியம் ரிச்சுங்கிறதுனால பல்லுக்கும் நல்லது, எலும்புகளுக்கும் நல்லது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உங்களுக்கு வந்துட்டு 2 எலும்புக்கு நடுவில் வீக்கம் இருக்கு, முடக்குவாதம் இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாமே கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். சொல்லிக்கிட்டே போலாம் கொய்யாக்காய் பத்தி. அவ்வளோ ஒரு சூப்பர் ஃப்ரூட் தான் உங்களுக்கு கொய்யாக்காய். அதனால இனிமேல கொய்யாக்காயை வந்துட்டு அலட்சியப்படுத்தாம கிலோ 50 ரூபாயோ 40 ரூபாயோ டக்குன்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல என்னைக்குமே எல்லாருமே கொய்யாக்காய் சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க. 4வது இன்னொரு சூப்பர் ஃப்ரூட் என்ன அப்படின்னா தேங்காய். தேங்காய் பத்தி இப்பதான் ரீசெண்டா டெய்ஸி மேம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபுல்லா எல்லாமே தேங்காய் பத்தி சொல்லியிருந்தாங்க. தேங்காய் வந்துட்டு ட்ரீ ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் வந்துட்டு பயங்கரமான யூசஸ். லைக் பனை மரமும் அதே மாதிரிதான், ஒவ்வொன்றுமே பயங்கர யூஸ் தான். வாழை மரமும் அந்த மாதிரி தான். ஸோ தேங்காய் அப்படிங்கிறது வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கலாம்? ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா அசிடிட்டியும் கேஸ்ட்ரைட்டிஸையும் கியூர் பண்ற ஒரு விஷயம் தான் தேங்காயும் தேங்காய் பாலும். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அசிடிக்கா இருக்கு, கேஸ்ட்ரிக்கா இருக்கு, குடல் ஃபுல்லா புண்ணாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பெருசா ஒத்துக்காது. ஸோ நீங்க சொல்லுவீங்க தேங்காய் பால் குடிச்சாதான் எனக்கு வந்துட்டு ஃபுல்லா எது கழிச்சு வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் பாலை குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு குறுநடை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சரியாகும். மற்றபடி தேங்காயில வந்துட்டு எல்லாமே ஆசம் ஃபேட், குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்ல இது உங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய்னா எள்ளுல இருந்து தானே மேம் எடுப்பாங்க, அப்படி இல்லை. இது வந்துட்டு குட் ஆயில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் எல்லா எண்ணெயும் தவிர்த்து ஒரு புண்ணை ஆத்தக்கூடிய சக்தி வந்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க தேங்காய் ரெகுலரா சாப்பிடும்போது உள்ளுறுப்புகள்ல இருக்கிற எல்லா புண்ணையும் ஆத்தக்கூடிய சக்தி வந்துட்டு தேங்காய்க்கும் உண்டு. நம்ம ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஹார்ட் பேஷண்டா இருக்கணும், எல்லாருமே வந்துட்டு தேங்காயை ரெகுலராகவே 5 மணிக்கு எடுப்பாங்க. நம்ம பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்க. அண்ட் வாங்க பழகலாம்ல இருக்கிறவங்களும் 10 days டயட்டுக்கு வந்து ஈவினிங் உங்களுக்கு தேங்காய் தான் கொடுப்பேன். எப்படியாவது அந்த தேங்காய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது மேம் தேங்காய் முடியலமாங்க, நான் கம்பல்சரி தேங்காய் எடுக்கணும், அதுக்கு மாற்றே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு இட் இஸ் ரிச் இன் ஆல் த எனர்ஜி சோர்சஸ். ஸோ என்னைக்குமே அம்மா அப்பாக்கள் வந்துட்டு தேங்காய் சட்னிக்கு கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5 வாயில போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைங்க. ஆனா ரெகுலர் பேசிஸும் தேங்காய் வந்துட்டு ஒரு ஸ்நாக்கா நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாமிக்கு படைக்கும் போது எதுக்கு தேங்காவை படைக்கிறோம்? ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபுட்ஸ் மட்டும்தான் சாமிக்கு நம்ம போய் படைப்போம். ஸோ முக்கணிகள் படைப்போம் இல்லையா, மா பலா வாழை கூடவே தேங்காய் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்துட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. கடவுள் வந்துட்டு எனக்கு நீ கொடுக்காத, அது அவ்வளோ நல்ல ஃப்ரூட்னு உனக்கு சொல்றேன், ஸோ நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல ஏன் தேங்காய் வந்து படைக்கிறாங்க அப்படின்னா அதை உடைக்கும் போது நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, அது ஒன்றும் ரோட்லயே இருக்க போறது இல்லை. அந்த காலத்துல சொல்றேன். ஸோ அது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்றதுக்கு தான் முன்னோர்கள் கோயிலுக்கு வரும்போது இந்த முக்கணிகளும் தேங்காயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அங்க போய் உடைக்கிறதுக்கு பதிலா வயிற்றுக்குள்ள போட்டு சாப்பிடுங்க. கடைசி சூப்பர் ஃபுட்டுக்கு போலாமா? நன் அதர் தென் மஞ்சள். நமக்கு வேற எங்கேயோ பேட்டன் ட்ரீட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்குறதுக்குள்ள ஒரு வழியே ஆயிட்டோம். அந்த அளவுக்கு மஞ்சள் வந்துட்டு உங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கிருமிகளும் நாசம் பண்ணும். தேங்காயும் ஒரு ஆன்டி கேன்சரஸ் ஃபுட் தான், அதே மாதிரி தான் மஞ்சளும் வந்துட்டு ஒரு ஆன்டி கேன்சரஸ் பொடி. மஞ்சள் வந்துட்டு எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா நார்மலாவே நிறைய டாக்டர் சொல்லியிருப்பாங்க சாம்பார் சாப்பிடும்போது நமக்கு எந்த நோயும் வராது, எல்லா ஸ்பைசஸும் இருக்கும், எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், மஞ்சள் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மஞ்சள் வந்துட்டு நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், நான் சாம்பார்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றவங்க வந்துட்டு ஆன் ரெகுலர் பேசிஸ் சொல்றதை விட நார்மலா ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். 3 லிட்டர் தண்ணியில வந்துட்டு சுத்தமான மஞ்சள், பாக்கெட்ல வரது சுத்தமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல உங்க அம்மா அரைச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சுத்தமான மஞ்சள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில நீங்க போட்டு அதுக்கப்புறம் சும்மா கலந்து நீங்க குடிச்சுக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு இந்த 1/4 டீஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டே வாங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும், ஸ்கின் கிளியர் ஆகும், கட் இஷ்யூஸ் எல்லாமே நார்மல் ஆகும், அதாவது ரொம்ப மலச்சிக்கல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நார்மல் ஆகும். அதே மாதிரி முடக்குவாதம், கை கால் வலி, எனக்கு கை கால்லாம் வீக்கமா இருக்கு, சின்ன சின்ன ஜாயிண்ட்டுக்கு நடுவுலையும் வீக்கம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் இந்த மஞ்சள் தண்ணி வந்துட்டு நல்லாவே உதவும். இந்த 5 பொருளையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்ன சொன்னேன்? ஹனி ஆம்லா சொன்னேன், கோகோனட் சொன்னேன், கொய்யாக்காய் சொன்னேன், மஞ்சள் சொன்னேன், ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சொன்னேன். வெரி சிம்பிள். இது 5மே நீங்க ரெகுலராகவே ஸ்நாக் ஐட்டம் மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா நத்திங் பட் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே அவுட்டோர்ஸ். மேக்ஸிமம் 4 செவத்துக்குள்ள உட்காராம ஒன்னா நிலா வெளிச்சத்துல இல்லைன்னா சூரிய வெளிச்சத்துல, இது 2ல எப்படியாவது எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 எக்ஸ்போஷரும் இருந்துச்சுன்னா தானாவே இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும். நம்மளாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் 90% நமக்கு வந்துட்டு உட்காந்துட்டு பண்ற மாதிரி ஒர்க் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. நானும் அதே மாதிரி தான் காலையில் எந்திரிப்பேன், அப்படியே வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்றேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. வீட்டு வேலை செய்யறது மட்டுமே போதுமான்னு கேட்டா 100% போதவே போதாது. கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்.
பண்ணணும். அதையும் வெளியில போய் பண்றது, ஒரு சூரிய வெளிச்சத்துல பண்றதோ இல்ல மூன் லைட்ல வாக்கிங் போறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உடற்பயிற்சி, யூ ஷுட் ஸ்டே ஆக்டிவ் ஆல்வேஸ். எல்லா அம்மாக்களும் சொல்றது இதுதான். மேம் உங்க வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவா. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்னா 7:30 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எந்திரிப்பா அப்படின்னு சொல்றீங்க. எனக்கே மனசே வலிச்சிரும். வேற என்ன வீடியோஸ் வந்துட்டு என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சீக்கிரமா கூட எந்திரிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வீடியோஸ் பேசலையாங்க மாதிரி மனசே வருத்தமா இருக்கும். ஆனா நிறைய குட்டீஸ் வந்துட்டு ஃபுல்லா என்னோட ரொட்டீனே உங்களால மாறி இருக்கு மேம், நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாத்திருக்கேன், இதனால என்னோட லைஃபும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தெம் ஆல்சோ. பட் ஸ்டில் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறவங்க, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ் ரொட்டீன். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே ஆக்டிவா, சுறுசுறுப்பா டக்கு டக்கு டக்குன்னு வேலை செஞ்சாதான் நமக்கு 35 வயசு ஆனாலும் பாக்குறதுக்கு 22 வயசு மாதிரி இருப்போம். அண்ட் என்னைக்குமே நான் சொல்றது 1 கிலோ கூட நார்மலான பிஎம்ஐல இருந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு விட்டுறாதீங்க. அப்படி ஏறிச்சுன்னா டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட்டும் ஃபுட் கண்ட்ரோலும் வச்சு நார்மலான வெயிட்டுக்கு வந்துருங்க. ஸோ 4வது டிப் வந்துட்டு ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே அவுட்டோர்ஸ். வெளியவே இருக்கணும் மேக்ஸிமம், வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காதீங்க. இது உங்களோட இம்யூனிட்டியை பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். the more you move, நம்ம சாப்பிட்டு உட்காந்தோம் அப்படின்னா மந்தத்துக்குள்ள போயிடுவோம். ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டு சும்மா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், என்ஜின்குள்ள எல்லாம் பெட்ரோலே போகாது, அப்படியே துரு பிடிச்சு அந்த வண்டியே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா நல்ல பெட்ரோல் போட்டு ஃபுல்லா ஓடிட்டு வந்துச்சுன்னா என்ஜின் ஃபுல்லா போகும், ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம், வண்டியே பலன்னு இருக்கும். கரெக்டா அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா உழைச்சா மட்டும்தான் இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும். 5வது டிப் என்ன அப்படின்னா, நத்திங் பட் நான் எல்லாத்தையும் பண்ணேன் ஆனா எனக்கு இந்த 2 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இன்டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன். உங்களுக்கு வந்துட்டு செரிமான கோளாறும் மோஷன் போறதுல பிரச்சனையும் இருந்தது அப்படின்னா மேல சொன்ன எல்லாமே வேஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே நான் சொல்றேன், செரிமான கோளாறு எதுல வரும் அப்படின்னா நம்மளோட உணவு குழாயில தான் வரும். உணவு குழாய் அப்படிங்கிறது லிப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட மோஷன் போற இடத்துல போய் முடியுது. சோ இதுக்குள்ள நம்ம போடுற எல்லா விஷயமும் காலையிலயும் மத்தியானமும் போடுறது நைட்டுக்கு வெளியே கிளீனா வந்துடணும். நைட்டு போடுறது நைட் எல்லாம் டைஜஸ்ட் ஆகி, அதாவது இரவு சாப்பிடுறது டைஜஸ்ட் ஆகி மார்னிங் கிளீனா வெளியே வந்துடணும். ஒரு வீட்டுல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பை தொட்டியில ஒரு நாளும் குப்பையை நம்ம கிளீன் பண்ணா வீடு கிளீனா நீட்டா ஸ்மெல் இல்லாம இருக்குமா, இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த குப்பை தொட்டி கிளீன் பண்ணா ஸ்மெல் இல்லாம இருக்குமா? நம்ம ரெகுலரா குப்பை செய்யறது, 3 வேளையும் சாப்பிடுறோம், அப்போ கரெக்டா மோஷன் போய் கிளீன் பண்ணாதானே நமக்கு துர்நாற்றம் இல்லாம இருக்கும். அதேதான், அன்னன்னைக்கு சாப்பிடுறது அன்னன்னைக்கு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்ப அதுக்கான உணவுகள் தான் நான் முன்னாடி இந்த 4-5 உணவுல வந்துட்டு சொன்னேன். சோ நீங்க வந்துட்டு எல்லாமே நான் பண்றேன் ஆனா 2 days ஒன்ஸ் தான் மோஷன் போறேன், 3 days ஒன்ஸ் தான் மோஷன் போறேன். முந்தா நேத்து ஒரு பேஷண்ட் 7 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போறது தான் மேம் எனக்கு நார்மல் அப்படிங்கிறாங்க. சோ எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை கூட சின்ன வயசுல இருந்தே எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுக்கலையே. டெய்லி மோஷன் போகணும் அப்படிங்கிறது, ஈஸியா போகணுங்கிறது, கஷ்டப்பட்டு போக கூடாதுங்கிறத வந்துட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுக்கலையே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இருமலம் அருநீர், ஒரு நாளைக்கு 2 டைம் மோஷன் போறது ரொம்ப நார்மலா நல்ல விஷயம். அருநீர் அப்படின்னா 6 டைம் யூரின் போய்க்கணும், அதுக்கு மேல போறது உங்க இஷ்டம். அண்ட் 2 டைம் மோஷன் போகும்போது சாப்பிட்ட உடனே போறதும் தப்பான ஒரு விஷயம். எப்பயாவது அப்படி போறதுனா பிரச்சனை இல்லை, ரொம்ப காரமா சாப்பிட்றோம், வெளியே போய் சாப்பிட்றோம், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனாலலாம் பிரச்சனை இல்லை. ஆனா ரெகுலராகவே நான் 3 வேளையும் சாப்பிட்டேன்னு 10 நிமிஷத்துல போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பாருங்க, அது ஏன் தப்புன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி செரிமான கோளாறு, ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இருந்தனாலையும், காலையில எந்திரிச்சோடனே டீ காஃபி சுட சுட வயிற்றுக்குள்ள போட்டனாலையும், நான் ஹாஸ்டலரா இருந்தேன் ஒரு 4 வருஷம், நான் வந்துட்டு படிக்கும் போது இல்லை நான் வேலை செய்யும் போது வீட்டு சாப்பாடு சாப்பிடல, 3 வேளையும் மெஸ்ல தான் சாப்பிட்டேன், பெருசா உணவு பயிற்சினா நல்லா இல்லை, உடற்பயிற்சியும் எனக்கு பெருசா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வரலாம். அதனால இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு கட்டை கிளீன் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிளான ரெமெடி சொல்லணும் அப்படின்னா, நீங்க திரிஃப்லா டேப்லெட் ஆன் ரெகுலர் பேசிஸ், நான் ரெகுலராவே திரிஃப்லா டேப்லெட் எடுப்பேன். ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், நம்ம உட்காந்துட்டே பண்ற வேலை, ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஒரு நாள் பண்ண மாட்டோம், தூக்கம் இல்லாம இருக்கும் ஒரு சில டைம், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆவது டின்னருக்கு போய் வெளியே சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வெளியே சாப்பிட்டாலும் நல்லது சாப்பிடுறோங்கிறது வேற, பட் ஸ்டில் நம்ம வீட்டுல செய்யற அளவுக்கு சுத்தமா நல்ல இன்கிரிடியன்ட் போட்டு வீட்டுல அரைச்ச மசாலாவா யூஸ் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட குடல் பகுதியை, நம்மளோட கட்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெகுலராகவே டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு 2 திரிஃப்லா மாத்திரை போட்டுப்பேன், 1 கிராம் வர மாதிரி. ஸோ இது கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு இது போட்டும் எனக்கு மோஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட கட்டை வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றது எல்லாமே உங்க உடம்புல வந்துட்டு ஒட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, குடல் பகுதியில நிறைய பழைய கழிவுகள் வந்துட்டு தேங்கி இருந்தது அப்படின்னா நம்மளோட ரத்தம் போய் எதை எடுக்கிறதுனே தெரியாம பழைய உணவுகளை எடுத்துட்டு போய் அந்த கழிவுகள்ல இருந்து ரத்தம் சத்து எடுக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, ரொம்ப டல் ஆகுறது, ட்ரை ஆகுறது, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வரது கூட நிறைய சான்சஸ் இருக்கு when you have this constipation issue. ஸோ நான் சொன்ன 5 டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க இந்த 5 விஷயத்தையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே எதுவும் ரெடி ஆகல அப்படின்னா ஒன்ஸ் நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்ட் டயட் சார்ட் போட்டுட்டு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 1 இயர்ல எல்லா
எல்லா பிரச்சனையுமே ரெடி பண்ணி அனுப்புற மாதிரி பார்க்கலாம். ஆனா வரதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி டு ஒர்க் அவுட், ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க நல்லா சாப்பிடணும். 3 வேளை உணவையும் கஸ்டமைஸ் பண்ணி நீட்டா சாப்பிடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நான் உங்க எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறேன். ஸோ until then it's bye from Dr. Sharmika. Bye.